அனைவருக்கும் வணக்கம். குரு பார்த்தராக எல்லா நிலைகளிலும் நல்ல பலன்களை செய்வாரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த உதாரண வீடியோவை நாம் போட போகிறோம். குருவின் பார்வை அந்த குஜாதி ஐவர்களை பார்ப்பதற்கும் மற்ற ராகு கேதுகளை பார்ப்பதற்கும் உள்ள வேறுபாடு நிறைய உண்டு. அதாவது குரு லக்ன அவயோகராகவே இருந்தாலும் குஜாதி ஐவர்களான, அதாவது பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 கிரகங்களை குரு பார்ப்பதற்கும் ராகு கேதுகளை பார்ப்பதற்கும் வேறுபாடு உண்டு. இந்த குஜாதி ஐவர்களை லக்ன அவயோகராக இருந்தாலும் அந்த குரு பார்க்கும்போது அந்த குஜாதி ஐவர்கள் நல்ல பலன்களையே தருவார்கள். உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு குருவின் பார்வையில் இருக்கிற சனி, புதன், மற்ற கிரகங்கள், துலா லக்னத்துக்கு அதே போல் குருவின் பார்வையில் இருக்கிற பஞ்சபூத கிரகங்கள், அந்த குஜாதி ஐவர்கள் எல்லாரும் நல்ல பலன்களை தான் செய்வார்கள். ஈவன் ஒளி கிரகங்கள் கூட நல்ல பலன்களை தான் செய்வாங்க. ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி அல்ல. அவர்களுடைய ஆதிபத்தியத்தையும் கூடவே எடுத்து செய்வார்கள் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இங்கே தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லா நிலைகளிலும் பொருந்தாது என்கிற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு தான் இந்த உதாரண வீடியோவை போடுறேன். துலா லக்னத்துக்கு குருவின் பார்வையில் ராகு இருந்தால் அந்த குருவின் 6ஆம் ஆதிபத்திய பலன்களை அந்த தனது தசை புத்தியில் எடுத்து செய்யத்தான் செய்வார். அதே சமயத்தில் குருவின் காரணமான புத்திர பாக்கியத்தையும் தருவார். இதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 12/6/1970 3:38 PM அளவில் பிறந்திருக்கிறார். துலா லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். லக்னத்திலேயே குரு திக்பலம், 6ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சூரியன் புதன், 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. லக்னத்தில் குரு இருக்கு, நல்ல ஜாதகம் நல்லவர் தான். லக்னாதிபதி, அதாவது ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் விழுந்தாலும் பகை பெற்றாலும் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். இங்கே குரு புதன் 2 கிரகங்கள் வர்க்கோத்தமம். ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது என்பதற்கு 2 கிரகங்களும் வர்க்கோத்தம நிலையில் இருப்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். அவர்களுடைய காரக விஷயங்கள் ஜாதகருக்கு நன்றாக கிடைக்கும். ஆதிபத்திய ரீதியாக அவர்கள் எந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்டவர்கள். குரு 3/6 கூடியவன். சுக்கிரனை கூட அட்டமாதிபத்திய பலன்களையும் தனது தசையில் கொஞ்சமாக செய்யத்தான் செய்வார். லக்னாதிபதியாக மட்டும் அவர் செயல்பட மாட்டார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் பிறந்தது சந்திர திசை, சூரிய திசை, அடுத்து சந்திர திசை. 8இல் மறைந்த சூரிய திசை, 12ஆம் இடத்தில் மறைந்த சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு போயிட்டே தான் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு இன்னும் எந்த அளவு முன்னேற்றமும் இல்லை. சூரியன் 8இல் மறைந்தார், சந்திரன் 12இல் மறைந்து செவ்வாய் அமைப்பார்கள். தாய் தந்தை யாதனும் இந்த ஜாதகருக்கு கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பிறந்தது இந்த ராகு திசையில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது. ஏனென்றால் குருவின் பார்வையை பெற்ற ராகு புத்திர பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடத்தி வச்சு புத்திர பாக்கியம் எல்லாமே தந்துட்டார். கூடவே கண்ணையும் தந்துட்டார். இந்த ஜாதகத்தில் இருக்கும் துறை பார்த்தீங்கன்னா சனிதான் திக்பலமாகி குருவின் பார்வையில் இருப்பதால் சனியின், அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகர் இருக்கிறார். ஆனால் போராடி கொண்டு இருக்கிறார். ஆனால் கடனுடன் இருக்கிறார். கடனுடன் இருப்பதற்கு காரணம், அதாவது ராகு குரு திசைகள் அடுத்தடுத்து வந்தது தான். ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் 6ஆம் இடத்து பலன்களையும், குருவே 6ஆம் அதிபதியாகி லக்னத்தில் இருப்பதால் அவர் 6ஆம் இடத்தின் பலன்களை ஒரு பகுதியில் செய்யத்தான் செய்வார். 6ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்தாலும் ஒரு பகுதியில் அவர் 6ஆம் இடத்து பலன்களை கண்டிப்பாக செய்வார் என்பதற்காக குரு திசை பிற்பகுதியும் இந்த ஜாதகருக்கு சரியில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே குருவின் பார்வை ராகுக்கு இருப்பது ஒன்றும் நல்ல பலன்களை தரார். குருவின் பார்வையில் இருக்கிற ராகு ஜாதகருக்கு புத்திர பாக்கியத்தை தருவார். குருவின் உரிக்காரமான புத்திர பாக்கியத்தை தருவார். ஆதிபத்திய ரீதியாக கடனையும் தருவார். இங்கே தான் ஆதிபத்தியம் காரகத்துவம் இரண்டிற்கான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இங்கே குருவின் பார்வையில் இருக்கிற சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்வார்கள். இதுதான் குருவின் பார்வையில் அந்த பஞ்சபூத கிரகங்கள் இருப்பதற்கும் ராகு கேதுக்கள் இருப்பதற்கும் உள்ள வேறுபாடு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் குரு திசை ராகு புத்தியில் இருக்கார். இந்த ராகு புத்தி ஜாதகரை பாடாப்படுத்தும். ஏனென்றால் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருக்கிறார்கள். ராகு நீசனின் வீட்டில் வேறு இருக்கிறார். ராகு புத்தியின் இறுதி பகுதியில் ஜாதகருக்கு சில ஃபவுண்டேஷன் கிடைச்சு. சனி திசையில் இந்த ஜாதகர் ராஜ்யோக வாழ்க்கை வாழலாம், மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதி வளர்த்திருக்கிறார்கள். ராஜயோகாதிபதி சனி ஸ்தான பலத்துக்கு அடுத்தபடியான திக்பல நிலையில் இருக்கிறார். திக்பலத்தில் இருக்கின்ற கிரகங்கள், பாவ கிரகங்கள் திக்பலம் அடைவது நல்லது என்பதற்கிணங்க இங்கே சனி
வீடு கொடுத்தவனும் குரு பார்வையில் இருக்குது, சனியும் குரு பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி வித்தியாசம் தான். குருவின் பார்வை ஓரளவுக்கு வெறுத்தான் செய்யுது. ஏனென்றால் குரு வர்க்கோத்த நிலையில் திக்பலமாக இருப்பார். இந்த சனி திசை தான் இந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் யோக திசை. கிட்டத்தட்ட ஒரு 55 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற இந்த குரு திசையில் தான் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. இதுவே இந்த ஜாதகருக்கு சனி திசை ஆரம்பத்தில் வந்ததுதான் ஜாதகர் மிக நன்றாக பெரிய அளவில் வந்திருப்பார். அதற்கு கொடுப்பனை இல்லை. பிறந்ததிலிருந்து தொடர்ச்சியான அவயோக திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. குறிப்பாக ராகு குரு திசையில் இவருடைய பருவ வயதில் வந்தது இவருடைய தொழிலில் கண்டிப்பாக முன்னேற விடாமல் செய்தது. கடன் கடன் கடன். 6ஆம் அதிபதியை பெற்ற பார்வையை பெற்ற ராகு திசை, அடுத்தது 6ஆம் அதிபதி திசை. 2 6ஆம் அதிபதி திசைகள் நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ ராகு திசை ஒரு 18 வருஷம், குரு திசை 34 வருடம். இந்த ஜாதகர் கடனில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதற்கு முழுக்க காரணம் குருவின் பார்வையை பெற்ற ராகு தான். இங்கே குருவின் பார்வையில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்வார் என்பது காரக ரீதியாக மட்டும்தான் நான் எடுத்துக்கணும். குருவின் பார்வையில் இருக்கிற ராகு செய்வார். பொதுவாக கும்பராக நல்ல பலன். குருவின் பார்வையில் இருந்தால் குருவின் காரத்தை எடுத்து செய்ய உயிர்காரகமான குழந்தை பாக்கியத்தை இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை பிற்பகுதியே திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள் நடந்தது. அதே சமயத்தில் குரு திக்பலம் அடைந்து ராகு 5ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதால் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், நன்றாக படிப்பார்கள், குழந்தைகள் எல்லாம் நல்லாவே இருப்பாங்க. 7ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் ராஜயோகாதிபதி சனி 7ஆம் வீட்டில் இருப்பதாலும் இந்த 7ஆம் அதிபதியை குரு பார்ப்பதாலும் நல்ல மனைவி இந்த ஜாதகருக்கு வாய்த்திருக்கார், நல்ல குழந்தைகளை பெற்றிருக்கிறார். இதுதான் 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவும் 5ஆம் இடத்தை பார்க்கும் குருவும் தரும் விஷயங்கள். மற்றபடி ஆதிபத்திய ரீதியாக இந்த ஜாதகருக்கு கடன், பம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் தான் ராகு திசையிலும் குரு திசையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லா நிலைகளிலும் பொருந்து வராது. குரு பார்த்த ராகு எல்லா நிலைகளிலும் நன்மையை செய்து விடாது. ஆதிபத்தியம் கண்டிப்பாக ஒரு குருவின் பார்வையை பெற்ற ராகு குருவினுடைய ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்யும் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோவில் அழைத்து சொல்கிறேன். குருவினுடைய 6ஆம் ஆதிபத்தியத்தையும் குரு தருவார். அதே ஒரு சமயம் ஒரு கிரகம் தன் ஆதிபத்திய வீட்டிற்கு மறைந்தாலும் அந்த இராதிபத்தியம் உள்ள கிரகங்கள் அந்த மறைந்த வீட்டின் பலன்களையும் ஓரளவாக ஒரு பகுதியில் செய்யத்தான் செய்வார்கள், செய்யாமல் போக மாட்டார்கள். இத்தனையும் சமாளித்துக் கொண்டு ஜாதகம் இருப்பதற்கு லக்னம் வலுவாக இருப்பது. லக்னம் 6ஆம் அதிபதியாக இருந்து லக்னத்தில் சுபர் இருப்பது நல்லது, குரு இருப்பது நல்லது. லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி அங்கே ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இருந்தாலும் வர்க்கோத்த நிலை இருப்பது. இதையும் சமாளித்து ஜாதகர் போராடி கொண்டிருக்கிறார். சனி திசையில் மீண்டு வந்து நல்ல நிலைக்கு வருவார் என்பதை இந்த அடுத்து வரக்கூடிய சனி திசை ஜாதகருக்கு நன்றாக உணர்த்துகிறது. எனவே குருவின் பார்வையை பெற்ற ராகு எல்லா நிலையிலும் ஒரு ஜாதகருக்கு நன்மை, ஆதிபத்திய ரீதியாக நன்மையை செய்துவிட மாட்டார் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோ. நன்றி, வணக்கம்.